Hi, all of you. Good morning. ஸோ எல்லாருமே வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி வந்து chat பாக்ஸில் வந்து போட்டுருங்க. ஓகே. ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் chat பாக்ஸில் எல்லாருமே போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாக்டோட ஹூக்ஸ். ஓகே. ஸோ எஸ்டர்டே கிளாஸில் வந்து ப்ராப்ஸ் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு உங்களுக்கு வேல்யூஸை பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் ப்ராப்ஸ். ஓகேவா? ஸோ காம்பனண்ட் டு காம்பனண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை பாஸ் பண்ணி கொண்டு போகும். இப்போது இந்த ஹூக்ஸ்னால் என்ன? ஓகே. ஸோ ரியாக்டில் ஹூக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஹூக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். பட் அது வந்து ரியாக்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த ஹூக்ஸ் வந்து முன்னாடி வந்து கிளாஸ் காம்பனண்ட்டில் கிடையாது. முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் காம்பனண்ட் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரியாக்ட் வந்த ஸ்டார்டிங் டைம் பீரியடில் கிளாஸ் காம்பனண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அதில் வந்து ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. பட் அதில் வந்து ஹூக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கிளாஸ் காம்பனண்ட்லையும் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் வந்து அது கோடோட ரைட்டிங் வே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேவா? டஃப்பாக இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் வந்துச்சு. இந்த ஹூக்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிளாஸ் காம்பனண்ட்டோட கம்பேர் பண்ணக்குள்ள ஸோ ரியாக்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுச்சு. ஓகே. ரொம்ப ஈஸியாக கோடை ரைட் பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலைகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செய்யலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுது. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரியாக்ட் ஹூக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ ஹூக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான். அது ரியாக்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பவர், ஐ மீன் ஒரு சூப்பர் பவரை கொடுக்கும் ரியாக்டுக்கு. ஓகேவா? ஸோ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இப்போ ரியாக்ட் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இங்கே வந்து ஹூக்ஸ் இல்லாமல் ஒரு நம்ம கோடு எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூஐ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரீரெண்டர் ஆகும். அந்த ரெஃப்ரெஷ் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் ரெஃப்ரெஷ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதேமாரி என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்குமே ரீரெண்டர் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பேஜ். மெமரி எஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வித்தவுட் ஹூக் இல்லாமல் ஒரு கோடு எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டில் வந்து லோ லெவல் ஸ்டூடெண்ட், 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஒன்று நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான், இன்னொன்று வந்து படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான். இப்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னா, மேஜராக டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெமரி பவரே இருக்காது. அவன் டக்குன்னு என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான், மெமரி பவர் இருக்காது. ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க மாட்டான். ஸோ டக்குன்னு என்ன பண்ண மாட்டான், அவனை அப்டேட் பண்ணிக்க மாட்டான். ஓகேவா? ஜஸ்ட் அவனுக்கு மெமரி பவரே இருக்காது. பட் நல்லா படிக்கிற பையனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல மெமரி பவர் இருக்கும். அவன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பான், மறந்துருக்க மாட்டான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். ஸோ எக்ஸாம்ஸுக்கு நல்லா வந்து அந்த மெமரி பவரை யூஸ் பண்ணி நல்லா எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவான், டக்குன்னு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸ் ரூம்ஸில் ரெகுலராக எப்போ பார்த்தாலும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போது அந்த நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஹூக்ஸ் இல்லாமல் ஒரு கோடு எழுதுகிறோம் அப்படின்னா, நார்மல் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட். இப்போது ரியாக்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஹூக்ஸ் அதில் வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டான். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஒரு பேசிக்காக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? ஹூக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் காம்பனண்ட்டில் நம்மளால் ஹூக்ஸை யூஸ் பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டாலும் கேட்கலாம். ஓகே. ஸோ அதனால வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹூக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, ஹூக்ஸ் இஸ் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ யூசிங் ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி பவர், ஒரு ஸ்பீடு, ஒரு யூஐ
என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தரும். ஓகேவா? பேசிக்காக அது வந்து மெமரி பவர் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகக்கூடிய ஒரு இது கொடுக்கும். ரீரெண்டர் ஆகாது உங்களுக்கு. ஓகேவா? சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ சைடு எஃபெக்ட்ஸ்னால் எதை மீன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ஸ்டேட்டோட கவுண்ட் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸ்டேட்டோட கவுண்ட் எனக்கு அப்டேட் ஆக பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? அந்த அந்த ஸ்டேட்டோட கலர் கவுண்ட் கம்மியாக எனக்கு பேக்ரவுண்ட் கலர் திரும்ப ரெடியூஸ் ஆகணும். இப்போ எனக்கு வந்து ஸ்டேட்டோட வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலரும் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் சைடு எஃபெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து தலை வலிக்குது. ஓகே. ஸோ எனக்கு வந்து தலை வலிக்குது. ஃபீவரும் அடிக்குது. கோல்டும் இருக்கு. இருமலும் இருக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆ இப்போ எல்லாத்துக்கும் இப்போ நான் போய் மெடிக்கல்ல போயிட்டு ஒரு டேப்லெட் அதுக்காக வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு அவன் என்ன குடுப்பான்? கிட்டத்தட்ட ஒரு 6, 7 டேப்லெட் வந்து எனக்கு குடுப்பான். ஓகேவா? ஸோ 6, 7 டேப்லெட் வந்து எனக்கு என்ன குடுப்பான்? அவன் வந்து குடுப்பான். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 6, 7 டேப்லெட்டையும் நான் வந்து போடுவேன். ஓகேவா? ஸோ போட்ட பிறகு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, க்யூர் ஆகும். ஓகேவா? ஸோ இதே இப்போ வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு வந்து தலைவலிக்கும் டேப்லெட் தரான். ஸோ சைடுல எனக்கு என்ன பண்றான் அப்படின்னா, கோல்டுக்கும் டேப்லெட் தரான். ஃபீவருக்கும் டேப்லெட் தரான். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நான் ஒரே டைம்ல அத நான் போடணும். ஒரே டைம்ல போட்டா தான் எனக்கு வந்து க்யூர் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு ஒரே டைம்ல நான் போடக்குள்ள எனக்கு எல்லாமே க்யூர் ஆயிடுது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் வந்து அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்து நான் போடுவேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே க்யூர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒன் டைம்ல எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, எல்லாமே வந்து எனக்கு க்யூர் ஆயிடும். ஓகேவா? ஸோ சைடு பை சைடு எனக்கு வந்து நான் ஃபீவரும் எனக்கு அது குணமாயிடும். ஃபீவர் குணமாகுற அதே டைம்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கோல்டும் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அதே டைம்ல எனக்கு தலைவலியும் குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே டைம் நம்ம அந்த சிங்கிள் டைம்லயே நம்ம சிங்கிள் கோட்லயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து ரைட் பண்ணிடுவோம். அதான் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ ஒரு யூஐ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சைடுல நமக்கு இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுமாரி மல்டிபிள் ப்ராசஸ் நடக்கக்குள்ள உங்களுக்கு எந்த விதமான லேகும் இருக்காது. எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு மெமரி பவர் அதுக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். பட் அதுக்கு வந்து நல்ல மெமரி பவர் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தரும். ஸோ உங்களோட ரியாக்ட் கோட என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் வந்து அது பவர்ஃபுல்லாக மாற்றும். ஓகேவா? ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி சொல்லணும்னா அப்படிதான் ரியாக்ட் ஹூக்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் யூசிங் த ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். கிளாஸ் காம்பனன்ட்ல ரியாக்ட் ஹூக்ஸ் கிடையாது. ஸோ எதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹூக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்கன்னா, அதாவது எந்த வெர்ஷன் ரியாக்டோட எந்த வெர்ஷனுக்கு அப்புறம் ஹூக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா 16.8. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 16.8க்கு அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஹூக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. யூஸ் ஸ்டேட் இருக்குது, யூஸ் எஃபெக்ட் இருக்குது, யூஸ் மெமோ இருக்குது, யூஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூஸ் ரெடியூசர் இருக்குது. இதுமாரி நிறைய ரியாக்ட் ஹூக்ஸ் இருக்குது. ஏகப்பட்டது. நம்ம ஃபுல்லாகவே ரியாக்ட் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹூக்ஸ் வச்சு தான் எழுதுவோம். ஓகேவா? பட் வந்து கிளாஸ் காம்பனண்ட்டில் அது இருக்காது. கிளாஸ் காம்பனண்ட்டில் அது அதையும் கிளாஸ் காம்பனண்ட்லேயும் நம்ம வந்து அதை ரைட் பண்ணலாம், எழுதலாம். நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே கிளாஸ் காம்பனண்ட்லேயும் பண்ணலாம். பட் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த ஹூக்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹூக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர் பவரை ரியாக்ட் காம்பனண்ட்டுக்கு கொடுக்கும். அது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான். அது எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட்டடாக ஒரு பவரை என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ அதனால ரியாக்டோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். தென் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சைடு எஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 விஷயம் ஏதோ சம்திங் நம்ம காம்பனண்ட்டில் நடக்குது அப்படின்னா அது நடக்கக்குள்ளேயே சைட் பை சைடில் இன்னொரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதுக்கு ரிலேட்டடாக
இப்போ கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது, கவுண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகக்கூட பேக்ரவுண்ட் கலர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஓகேவா. சில கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ப்ராக்ரஸ் பார், அந்த ப்ராக்ரஸ் பார் இருக்கும்போது லைன். ஸோ இதேமாரி ப்ராக்ரஸ் பார் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எனக்கு ப்ராக்ரஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். டிக்ரீஸ் ஆக ப்ராக்ரஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதேமாரி ஸோ இதான் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதேமாரி வேலைகள்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதான் வந்து ரியாக்டோட ஹூக்ஸ் அப்படிங்கிறது. ஹூக்ஸில் நிறைய ஹூக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஹூக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஹூக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பனன்ட் கோடு இதில் எடுத்துக்கிறேன். intro. So just அதை ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் இன்டகிரேட்டட் டெமோ கொடுத்துருவேன். ஓகே. ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரியாக்டோட யூஸ் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூவை பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த ரியாக்ட் ப்ராப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சேம் இந்த யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த ப்ராப்ஸ் பண்ணுற வேலையை தான் பண்ணும். பட் இந்த யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா வித்தின் ஃபங்க்ஷன் அதாவது ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா பண்ணும். அதாவது ப்ராப்ஸ் அப்படிங்கிறது காம்பனண்ட் டு காம்பனண்ட் உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வித்தின் எ காம்பனண்ட்டுக்குள்ளே மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி பாஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணும். ஓகேவா. யூஸ் ஸ்டேட்டும் சிம்பிள் தான். உங்களுக்கு யூஸ் ஸ்டேட் என்ன அப்படின்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதை காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது. ஸ்டோரிங் த வேல்யூ டு பாஸ் த வேல்யூ அண்ட் வித்தின் த காம்பனண்ட். ஓகேவா. ஸோ வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதை அந்த காம்பனண்ட்டுக்குள்ளேயே என்ன பண்ணும் அப்படின்னா அதை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ப்ராப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு காம்பனண்ட் டு காம்பனண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை கொண்டு போகும். யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும், சேஞ்ச் பண்ணும், அப்டேட் பண்ணும், டெலீட் பண்ணும், எல்லா வேலைகளையும் பண்ணும் யூஸ் ஸ்டேட். ஓகேவா. ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை பாஸ் பண்ணி என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணும். பட் யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும், அப்டேட் பண்ணும், டெலீட்டும் பண்ணும், ஃபில்டரும் பண்ணும், மேப்பும் பண்ணும், எல்லாமே பண்ணும் வித்தின் த காம்பனண்ட்டுக்குள்ள. காம்பனண்ட் டு காம்பனண்ட் போகாது. ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு அந்த யூஸ் ஸ்டேட் தான் நம்ம எழுதலாம். அந்த யூஸ் ஸ்டேட்டை ஒரு காம்பனண்ட் அப்படி தான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேவா. ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும், வேல்யூஸை சேஞ்ச் பண்ணும். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகேவா. நம்மளுக்கு இந்த ரெஃப்ரெஷ் ஆகுறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இன்சைடில் ரீரெண்டர் ஆகிடும் நமக்கு வந்து. ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெஃப்ரெஷ் வந்து நமக்கு வந்து இருக்காது. ஓகேவா. ஸோ இதுதான் யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ரியாக்ட் பாக்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா. ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு 10 ஆப்பிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ வந்து 10 ஆப்பிள் வந்து ஒரு 2 ஆப்பிள் நான் எடுத்து மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும். 2 ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ பேலன்ஸ் எனக்கு 8 ஆப்பிள் இருக்குது.
ஓகேவா? ஸோ இன்னொரு புதுசாக ஒரு 10 ஆப்பிள் வருது. அந்த 10 ஆப்பிளை திரும்ப அந்த பாக்ஸுக்குள்ளே போடுறேன். இப்போ வந்து ஆப்பிள் எனக்கு 18. ஓகேவா? ஸோ அதில் இன்னும் 2, 3 ஆப்பிளை நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை ஆப்பிள் இருக்குது. இதேமாரி என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்டேட் டெலிட் என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலாக அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் ஸ்டேட் மட்டும் இல்லை, எந்த ஹூக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. இதேமாரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுவீங்க. இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணுவீங்க. அந்த யூஸ் ஸ்டேட் அந்த ஹூக்கை வந்து எந்த ஹூக்காக இருந்தாலும் சரி அதை இம்போர்ட் பண்ணக்குள்ள உங்களோட காம்பனண்ட்ல டாப் லெவலில் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? டாப்பில் தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து இந்த காம்பனண்ட் உள்ளேயோ அதுக்குள்ளே எதுவுமே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது. கோட் ரைட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதேமாரி வந்து அந்த யூஸ் ஸ்டேட் எழுதக்குள்ளையும் நீங்கள் வந்து டாப் லெவலில் தான் எழுதணும். ஓகேவா? ஸோ டாப் லெவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை. ஓகேவா? டாப்லேயே எழுதிக்கிட்டே வரணும் ஒன் பை ஒன்னா. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கும். ஹூக் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் வந்து இப்போ எப்படி வந்து எழுதுறது, எப்படி வந்து நம்ம ரைட் பண்ணுறது, ப்ராப்பராக அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ண எனக்கு என்ன வருது? ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள basic.jsx. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட காம்பனண்ட்டை வந்து நான் எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் எழுதுமா, ஃபங்க்ஷன் லைக் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுமா, கான்ஸ்ட்டு பேசிக். என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து எப்போதுமே எனக்கு என்ன இருக்கணும், என்னோட ஃபைல் நேமாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து என்ன எழுதுவோம், அப்பப்போ மேனுவலாக எழுதி பழகிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து மறக்காது. ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு காம்பனண்ட் வந்து எழுதியாச்சு. ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட app.jsxல கொடுத்துட்றோம். எல்லாத்தையுமே எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டு பேசிக். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸிமம் கிளாஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஏன்னா வந்து நான் ஒரு வெபினாருக்கு போகணும் காலேஜுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு 6:40 இல்லைனா 6:35 உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து முடிச்சிட்றேன். ஓகேவா? நான் கிளம்பணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் நடத்துகிறத. பிகாஸ் நேற்று நான் ப்ராப்ஸ் கொடுத்தேன். அந்த ப்ராப்ஸையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதையும் வந்து இது பண்ணுங்கள். ப்ராப்ஸையும் அண்ட் யூஸ் ஸ்டேட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு பண்ணி எனக்கு அனுப்பி விடணும். ஓகே, ஓகே, ஸோ ஒரு விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து கோடை வந்து ரைட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து நடத்துகிறேன் அப்படின்னா ஏன்னா இந்த விஷயம்லாம் நான் பண்ணலை. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் லேட்டராக தான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோடை வந்து ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நினைப்போம் நம்ம வந்து ப்ரோக்ராமில் தான் பண்ண முடியும், வேறு எதுலேயும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் ஆனால் வந்து இந்த பேசிக்கான ஃபவுண்டேஷன்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் நோட்டில் வந்து ரைட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எனக்கு அதை சொல்லணுன்னே இருந்தேன். நேற்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து கோடை வந்து நோட்டில் வந்து ரைட் பண்ணிட்டு எனக்கு வந்து கரெக்ஷன் பார்க்க சொன்னாங்க. ஓகே, ஸோ அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு கோடை வந்து ரைட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அனுப்பிவிட்டாங்க. ஸோ நான் அதை வந்து செக் பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஓகே, உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா கோடை வந்து ரைட் பண்ணுங்க.
ஓகே, இட்ஸ் வெரி குட் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ உங்கள் நோட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நோட் போட்டு எழுதுறீங்களே, அதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, தப்பானாலும் பரவாயில்ல, அந்த கோடு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நான் நீங்கள் யூஸ் ஸ்டேட் நடத்துறேன் அப்படின்னா அதை வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு பார்க்காம என்ன ஆகுது, ஓகே, ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து வேல்யூஸை பாஸ் பண்ணுது, இது எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி அதை ரைட் பண்ணணும், எப்படி வேல்யூவை அப்டேட் பண்ணணும், ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் நோட்டில் வந்து எழுதி ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப மெமரி பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ மறக்கவே மறக்காது உங்களுக்கு அது. ஓகேவா? ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான்லாம் வந்து கோட் படிக்க கூட அதெல்லாம் ட்ரை பண்ணல. ஓகே, ஸோ நான் அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே நம்ம லேப்டாப்பில் தானே இருக்கோம், போட்டு பார்ப்போம். நான்லாம் லேப்டாப்பில் போட்டு பார்த்தேன், அது மைண்டில் வந்து நின்றுச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள், இப்போ எழுதி பாருங்கள். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து யூஸ் ஸ்டேட். ஸோ எந்த ஒரு ஹூக்கை எழுதுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹூக்கை இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே மேலே இம்போர்ட் கொடுத்துட்டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷனில் வரும். ஸோ இப்போ இது ஆகிடும், இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த ஹூக்கில் இந்த ஹூக்கை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இதில் இந்த ஹூக் மட்டும் டோட்டலாக 2 வேரியபிள் வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் உங்களுக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்டோர் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டோர் வேரியபிள் அப்படின்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணும் இன் ஸ்டேட். ரெண்டாவது வேரியபிள், ஓகேவா? ஸோ ரெண்டாவது வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா அப்டேட் த வேரியபிள் யூசிங் செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வேரியபிள் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எப்படி யூஸ் ஸ்டேட் நான் எழுதணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஒரு அரே ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதில் ஜஸ்ட்டு கவுண்ட்டு, இன்னொன்று செட் கவுண்ட்டு எழுதுறேன், ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஸ் ஸ்டேட்டை கால் பண்ணி ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு கால் வச்சிடறேன். இப்போது இதில் இப்போ இது இப்படி தான் நான் வந்து எழுதணும். ஓகேவா? இப்படி தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஸோ நல்லா பார்த்துக்கணும், இது இதாகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் கொடுக்குறேன். இது வேறு நான் ஆஃப் பண்ணி விட்டா தேவை. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து கான்ஸ்ட் கொடுக்குறேன், ஒரு அரே ப்ராக்கெட் கொடுக்குறேன், ஸோ ஈக்குவல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் யூஸ் ஸ்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ, இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் என்ன அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ரெண்டாவது வேரியபிள் எனக்கு டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டு வேரியபிளோட ஃபஸ்ட் லெட்டர் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் ஸ்மாலில் இருக்கணும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வேரியபிள் எனக்கு கேமல் கேஸில் இருக்கணும். கேமல் கேஸ்னால் எனக்கு ரெண்டாவதாக வேர்டு வந்து எனக்கு ரெண்டாவதாக வரக்கூடிய வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் எனக்கு கேப்ஸாக இருக்கணும் இல்லையா? அதுதானே கேமல் கேஸ் நமக்கு. அதாவது செட் கவுண்ட், அந்த கவுண்ட்டில் இருக்கக்கூடிய சி வந்து எனக்கு கேப்ஸாக இருக்கணும். ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் எழுதணும். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளே இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, இது எனக்கு இனிஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதோட சின்டாக்ஸ் வேணால கூட நான் எழுதி போடுறேன். கான்ஸ்ட் ஸ்டேட் வேரியபிள், அப்புறம் செட் ஸ்டேட் வேரியபிள், ஓகே, யூஸ் ஸ்டேட், அதுக்குள்ள இனிஷியல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேரியபிளோட சின்டாக்ஸ். ஸ்டேட் வேரியபிள் இருக்கும், அதுக்கப்புறம் செட் ஸ்டேட் வேரியபிள் இருக்கும். இந்த ஸ்டேட் வேரியபிள்னா வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். இந்த செட் வேரியபிள் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு வேல்யூஸை அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இனிஷியல் வேல்யூ இருக்கும். இப்போ எனக்கு இனிஷியல் வேல்யூ 0. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதேமாரி நான் ஒரு ஹூக் வந்து நான் எழுதிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ஒரு ஸ்டேட் வேரியபிளில் எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ணணும். எங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு h2ன்னு கொடுத்துட்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த கவுண்ட்டுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னு டிஸ்பிளே பண்ண போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டேட்டில் வந்து 2 வேரியபிள் இருக்கும். ஒரு வேரியபிள் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், இன்னொரு வேரியபிள் டேட்டாவை சேஞ்ச் பண்ணும். அப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகும்னா ஃபஸ்ட்டு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும், அதாவது கவுண்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் வந்து 2 கர்லி பிரேசல்ஸ் கொடுத்து அந்த கவுண்ட்டை நான் இங்கே கொடுத்துருவேன்.
அதாவது நீங்கள் ஒரு வேரியபிளை உங்களோட காம்பனண்ட்டில் இதேமாரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நான் கவுண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இங்கே நான் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கவுண்ட்டு எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதில் நான் வேல்யூஸை வந்து நான் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1ன்னு சேஞ்ச் ஆகும். 2ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு 2ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுமாரி நான் மேனுவலாக என்னால் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட் வந்து எனக்கு என்ன ஆகணும், எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். ஓகேவா? கான்ஸ்டன்ட். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். ஸோ இப்போ வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஹேண்டில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை எழுதுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணக்குள்ள, ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன், இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஒரு பட்டனுக்கு ஆன் கிளிக்காக நான் கொடுத்துருவேன். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தோம் இல்லையா ஆன் கிளிக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்துட்டு ஈக்குவல் கர்லி பிரேசஸ்க்குள்ளே அந்த ஹேண்டில் ஆட் அப்படிங்கிறது இதுமாரி கொடுத்துருவோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு சின்டெக்ஸையும் எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆன் கிளிக்கு இப்படி தான் எழுதணும். ஆன் கிளிக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனோட நேமை இதுமாரி கொடுத்துருவோம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் அப்படி தான் கொடுப்போம். அதுதான் நான் அதெல்லாம் நடத்துனது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணக்குள்ள எனக்கு இந்த ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆகணும். அப்போ இந்த யூஸ் ஸ்டேட்டில் எனக்கு அந்த ஸ்டேட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணக்கூடிய வேரியபிள் எனக்கு எது, இந்த செட் கவுண்ட். அப்போ அந்த செட் கவுண்ட்டை இப்படி கால் பண்ணுவோம். ஓகே. அந்த செட் கவுண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுமாரி கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கவுண்ட் வேல்யூவை எடுத்துட்டு அதோட ஒரு 1 வந்து ஆட் பண்ண எனக்கு. ஓகேவா? ஸோ இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒன்று அதுமாரி ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டில் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணிட்டு இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். டவுட் வந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த யூஸ் ஸ்டேட்டை வந்து சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. இதில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. நம்ம சும்மா பேசிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிட முடியாது. இந்த யூஸ் ஸ்டேட்டில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்குது. நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஃபியூச்சரில். ஓகே. இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா, புரியாமல் யாருக்காவது இருக்கா? எல்லாருக்குமே கிளியர் தானே? ஓகே. ஸோ இதுதான் வந்து யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது யூஸ் ஸ்டேட் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி இது போதும். ஓகேவா? ஸோ நானுமே போயிட்டு கொஞ்சம் கிளம்பணும், டைம் இல்லை எனக்கு. ஸோ வந்து இதை வந்து நான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். அதை வந்து நோட்ஸ் எழுதுறீங்க எல்லாருமே. டாஸ்க் அசைன் பண்ணுவேன். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஓகே. ஸோ யாருக்கு இதில் எதுவும் டவுட் எதுவும் இல்லைல்ல? இன்றைக்கி கிளாஸ் வந்து போதும். ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஆமாப்பா, யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே ரியாக்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டிங்கன்னா எல்லாமே யூஸ் ஸ்டேட் தான். வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, கார்ட்டில் ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே யூஸ் ஸ்டேட் தான். எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸோ டவுட் இருக்கவங்க ஏதாவது தான் கேட்கலாம். சொல்ல மற்றவங்க லீவ் ஆகிக்கலாம். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூமா. தேங்க்யூ லஃபி. தேங்க்யூமா. தேங்க்யூ.
தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ.